5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்டமாகவும், ஏப்ரல் 29ஆம் தேதி இரண்டாம் கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற இந்த 5 மாநிலங்களிலும் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், வணக்கம். நாடே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய 5 மாநில தேர்தல் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கையானது ஆரம்பிக்க இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? 5 மாநிலத்தினுடைய பதிவான வாக்குகள் 8 மணி அளவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. 8:30 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் 10 மணி அளவில் முதற்கட்ட முன்னணி விவரங்கள் ஓரளவுக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களிலுமே பலத்த பாதுகாப்புடன் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, இந்த மாநில புதுவை ஆகிய மாநிலங்களை தவிர அஸ்ஸாமிலும் மேற்கு வங்கத்திலும் பாதுகாப்புகள் கூடுதல் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேற்கு வங்கத்தை பொறுத்த அளவில் தேர்தலின் போதே 2.5 லட்சம் மத்திய படைகள் பயன்படுத்தப்பட்டன. தற்போது வாக்கு எண்ணிக்கைக்காக 70,000 மத்திய படைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் பல்வேறு புகார்களுக்கு இடையே தான் இந்த வாக்கு எண்ணிக்கையும் தற்போது தொடங்க இருக்கிறது. நேற்று இரவு கூட பல்வேறு இடங்களில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல இடங்களில் இவிபேட் சீட்டுகள் பொது இடங்களில் கிடந்த புகார்கள் எழுந்தன. நேற்று நள்ளிரவு கூட மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொண்டர்கள் அனைவருமே மிகுந்த எச்சரிக்கையுடன் இரவு முழுவதும் விழிப்புடன் இருக்க வேண்டும், நானும் விழிப்புடன் இருக்கிறேன் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அளவுக்கு மேற்கு வங்கத்தில் பல்வேறு மோசடிகளை அரங்கேற்ற பாஜக திட்டமிட்டிருப்பதாக தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் எழுப்பி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் தற்போது 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. மற்ற மாநிலங்களை பொறுத்த அளவில் அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கினால் ஒரு 10 மணி அளவில் ஓரளவுக்கு முன்னணி நிலவரங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 கட்டங்களாக நடைபெற்ற இந்த 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளுமே தயாராக இருப்பதாகவும் உடனுக்குடன் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.